சிறு பிள்ளை போல ஒருவன் மனம் திரும்பாவிட்டால் பரலோக ராஜ்யம். அப்ப சிறு பிள்ளை கேள்வி கேட்க மாட்டாங்க, ஏதாவது பயம் சொன்னா அப்படி உடனே நம்பிடுறாங்க இல்லையா? அதே மாதிரி இப்போ கேள்வி கேட்காமல் அநேக விஷயங்கள் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுல ஒன்றுதான் இந்த ஞானம். அப்ப நாம் கிறிஸ்துவுக்காக தான் ஞானஸ்நானம் பெறுகிறோமே தவிர வேற பவுலுக்காகவோ வேற யாருக்காகவும். ஏன்னா பவுல் அதே அதிகாரம் 1:1 சொல்கிறார், நீங்கள் எனக்காக ஞானஸ்நானம் பெற்றீர்கள், நானும் உங்களுக்காக சிலுவையில் மரித்தேன். அப்ப ஞானஸ்நானம் பெறுங்க பாருங்க, இயேசு கிறிஸ்துக்காக. ஏன்? அவர் தான் நமக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்தார். அப்ப அந்த இயேசு என்ற பேர் சொல்லணுன்ற அவசியம் அல்ல. ஞானஸ்நானம் பெறும்பொழுது பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தில் என்றால் என்ன அர்த்தம்? பிதா குமாரன் பரிசுத்தாவிக்காக நீங்கள் என்ன பண்ண ஞானஸ்நானம் பெற வேண்டும். கிளீனா இயேசு கிறிஸ்து தப்பு சொல்லி கொடுக்கல, கரெக்டா தான் சொல்லி கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரம் நம்மில் செயல்பட வேண்டும். நாமத்துக்கு இன்னொரு அர்த்தம் அதிகாரம் என்று. பிதா பாவத்தை மன்னிக்கிறார், அந்த அதிகாரம் அவருக்கு இருக்கு. நமக்காக வெளி கொடுக்கக்கூடிய அதிகாரம் இயேசு கிறிஸ்து தான் இருக்கு. அது போல நானும் நீங்களும் சிலுவை சத்து இருந்தனா பாவம் மன்னித்திருக்காரு. அப்ப அந்த பலியாகி சாகக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கு? இயேசு. அதனாலதான் இயேசு கிறிஸ்து நாமத்தை அவர் அதை செஞ்சார், பிதா மன்னிக்கிறார். கடைசி நாள் வரைக்கும் நம்மோட இருந்து வழி நடத்தி கொடுக்கிற ஞானியாக பரிசுத்தாவி நம்முடன் இருக்கிறார். அந்த கைடன்ஸ், அந்த ரைட் யார்கிட்ட இருக்கு? பரிசுத்தாவி கிட்ட தான் இருக்கு. அதனாலதான் பரிசுத்தாவியுடைய நாமத்தில் சொல்றோம். சும்மா சொல்லல, இயேசு கிறிஸ்து இந்த ஒரு விஷயத்துக்குள் அடக்கி வைத்திருக்கிறார். இதனாலதான் நாம் இன்னொன்று ரோமர் 14 அதிகாரம் 8வது வசனத்தை நாம் பார்த்தோம். ரோமர் 14:8. நாம் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைத்திருக்கிறோம், நாம் மரித்தாலும் கர்த்தருக்கென்று மரிக்கிறோம். ஆகையால் பிழைத்தாலும் மரித்தாலும் நாம் கர்த்தருடையவர்களாய் இருக்கிறோம். புரியுதுங்களா? பிழைத்தாலும் மரித்தாலும் நாம் யாரு? கர்த்தர். அப்ப இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் எடுங்கள் என்றால் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைக்காக நீங்கள் ஞானஸ்நானம் அட்லீஸ்ட் அதுக்காவது எடுங்க. ஏன் நீங்க அவர்களை ஏற்றுக்கொள்ளல? ஏன் நீங்க அவர்கள் செயலை கொண்டு? அதான் அந்த விஷயம், அங்க வருகிற விஷயம். நீங்கள் கொலை செய்த கிறிஸ்துவை இயேசுவை தேவ கிறிஸ்துவாக உயர்த்தினார். நீங்க அவரை ஏற்றுக்கல. இப்போ ஒண்ணு பண்ணுங்க, அவர் சொன்ன வசனத்துக்காக நீங்க ஞானஸ்நானம் எடுங்க. அப்போ நீங்க அவர் சிறுக அறிஞ்சிக்கல, அந்த பாவம் உங்களுக்கு மன்னிக்கப்படும் என்றுதான் பவுல் சொன்னார். இவர்கள் அப்படியே ட்விஸ்ட் பண்ணிட்டாங்க. இதுதான் ரட்சிப்பு, ஞானஸ்நானம் என்றது நம்ம புரிந்து கொள்கிறோம். அடுத்தது ராபோஜனம், 3வது பொறுப்பு. ஃபர்ஸ்ட் என்னது? ஜவாப்தாரி. 2வது ரட்சண்ய, 3வது தீட்சஸ்நானம், 4வது சப்ப, அதாவது ராபோஜனம். ராபோஜனம் என்ற விஷயத்தை போஜனத்துக்கும் ரட்சிப்புக்கும் நல்ல கனெக்ஷன் உண்டு. போஜனத்துக்கும் பாவத்துக்கும் நல்ல கனெக்ஷன் உண்டு. புரியுதுங்களா? எந்தெல்லாம் விஷயத்தில் மனுஷன் விழுந்தானோ அந்த விஷயத்தில் எல்லாம் தேவன் அதற்கு மாறுபாடாக செய்து அதிலிருந்து மனிதனை விடுவிக்கிறார். அந்த ரகசியம் இதுக்குள் அவர் வைத்திருக்கிறார். உதாரணமா மனுஷன் பாவம் செய்தது எப்படி? புசிப்பினால் பாவம் வந்தது இல்லையா? பழத்தை என்ன பண்ணாங்க? பழ ஜூஸ் எடுத்து குடிச்சாங்களா? இல்ல, பழத்தை சாப்பிட்டார்கள். அப்ப புசிப்பினால் என்ன உண்டாயிடுச்சு? பாவம் உண்டாயிடுச்சு. பாருங்க அதோட கனெக்ஷன் பாருங்க. இதையும் நீங்கள் புசிச்சு அந்த புசிக்கிறதுக்கு ஈக்குவலாக மாத்துக்கிறாங்க. காயன் ஹாபேலை கொண்டு ரத்தம் பூமியில் சிந்தப்பட்டது. அதற்கு பதிலாக அவரும் கொலையானார் இல்லை, எல்லாம் அப்படி செய்யறார். கொலையாகி அவர் தன் ரத்தத்தை சிந்துறார். ஏவாள் தேவனுடைய வார்த்தை மீறினார், இவரோ வார்த்தையை அங்கீகரித்தார், ஏற்றுக்கொண்டார், நிறைவேற்றினார். எந்த வழியிலெல்லாம் பாவம் வந்ததோ அந்த வழியெல்லாம் அவர் அதுக்கு எதிர்கடையாக செய்து ரத்தம் சிந்து, அவர் ரத்தம் சிந்து விட்டார். புசிப்பினால் பாவம் வந்தது. ராபோஜனத்தினால் உனக்கு அங்கே ஒரு புசிப்பு தான் அவர் வைத்திருக்கிறார். அதுக்கு நிழலாட்டமாக தான் பழைய ஏற்பாட்டில் பஸ்காவை கொண்டு வந்தார். அப்புறம் சொன்னார், வருஷத்துக்கு ஒரு முறை பஸ்கா செய், உன் பாவம் அது விடுதலையாக வருஷத்துக்கு ஒரு முறை பஸ்கா பண்டிகை.
அங்கேயும் பாருங்க, புசிப்புனாலதான் அந்த பாவ விஷயத்துல மீட்கும்படி கொண்டு வந்துருச்சார். புசிப்பு ஏனென்றால் பாவமே புசிப்பு நிமித்தம். மனுஷனுடைய சிந்தனை எதற்காக அவனுக்குள் வந்த அந்த 3 விஷயம் நம்ம பார்த்தோம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். அவனுக்கு ஃபர்ஸ்ட் என்ன வந்தது ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் அவனுக்கு வந்தது நீயா நானான்ற சிந்தனை. அதுக்கப்புறம் அவனுக்கு வந்தது பொறாமை. புரியுதுங்களா? பொறாமை வந்ததுக்கு அப்புறம் அவன் தன்னையே உயர்த்தி பார்த்தான். கண்களை நினைச்சு மாம்சத்தை நினைச்சு ஜீவனத்தை பெறுகின்றோம். முக்கோடியில்லாத உபதேசம் செய்கிறவர்கள் எல்லாம் சாயந்தரம் 5 மணிக்கு 5:30 தான் ராபோஜனம் செய்கிறாங்க. சபை கூடி வருவார்கள். அந்த ஒரு சண்டே மாசத்துல சாயந்தரம் ஒரு மீது கூடி ராபோஜனத்தை இருப்பாங்க. ஏன்னா ராபோஜனம் ராவல தான் எப்படி இருக்குவாங்க. மத்தியானத்துல தான் எடுத்தோம். பேரு தான் ராபோஜனம். சிலவங்க பேரு சின்ன அண்ணாமலைன்னு இருக்கும். அவனை பார்க்கறதுக்கு யானை மாதிரி இருக்கும். பேரு சின்ன அண்ணாமலை. அவன் இப்படிதான் இருக்கணும் இல்லையா? சௌந்தர்யான பேர் இருக்கும், பார்க்கறதுக்கு ஓராயமா இருக்கும். அப்படி அந்த பேருக்கு லாய்க்கலாம் சொல்ல முடியுமா? கூப்பிடாம இருப்பாங்களா? அந்த பேர்ல சௌந்தர்யம் கூப்பிடாம இருப்பாங்களா? கூப்பிடுவாங்க. சிலவங்க எலிசபெத்னு பேர் வைக்கிறாங்க. குயின் எலிசபெத்னு பிச்சை எடுத்துட்டு இருப்பாங்க. அப்ப அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இதற்கு பெயர் கொடுத்திருக்கிறார் ராபோ. அவர் நமக்குள் பெருகி நாம் சிறிதாகி கொண்டே இருக்கின்றோம். இது மாசத்துக்கு ஒரு முறை, வருஷத்துக்கு ஒரு முறை அல்ல. எப்பொழுதெல்லாம் ஓய்வுத்து கொடுக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நாம் இதை செய்ய வேண்டும். இது ராபோஜனம். இது சாயங்காலம் தான் இது சாப்பிட வேண்டும். மத்தியானம் சாப்பிட நீ பரலோகம் போக மாட்டேன். எது சொன்னாலும் பரலோகம் போக மாட்டேன். அப்படி அல்ல விஷயம். அதுக்கு பெயர் அப்படி கொடுத்துருக்கு. அப்ப அந்த பேரை சொல்லாத. அப்படி பிடிக்கல. அதான் நான் சொன்னேன், சௌந்தர்யான பேர் வச்சிருக்கோம். பார்க்கறது ரொம்ப கோராயமா இருக்கு. எத்தனை பேர் நீங்க பார்க்கலாம் இல்லையா? சுந்தரின்னு இருக்கும் பேரு. சுந்தரமாவா இருக்கும் பார்க்கறதுக்கு. கருப்பையா மூப்பனான்னு ஒருத்தர் இருக்கிறார். நல்லா சிவப்பா இருப்பார். கேட்டிருக்கீங்களா அந்த பேரு? தமிழ்நாடு காங்கிரஸ்ல இருந்தார். கருப்பையா மூப்பனார். ஆனா சிவப்பா இருக்கும். காமராஜர் கூட இருந்தார் சின்ன அண்ணாமலை. நீங்க எல்லாம் பழைய கேட்டிருக்கலாம். 6 அடி ஹைட் இருப்பார் அந்த மனுஷன். பேரு பார்த்தா சின்ன அண்ணாமலைன்னு. பேருக்கு உனக்கு தகுதி இல்லை, எனக்கு பேர் மாற்ற முடியுமா? அதுக்கு அப்ப அதே போல இதற்கு சொல்லப்பட்டிருக்கிறது ராபோஜனம். எப்ப சாப்பிட்டாலும் இது என்னது? ராபோஜனம் தான். எப்படி ராபோஜனம் ஆகுது? இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லி கொடுத்த கட்டளையின்படி நாம் இதை சாப்பிடுகிறோம், புசிக்கிறோம். அதனால ராபோஜனம். எந்த டைமும் நம்ம உலகத்தின்படி பார்த்தால் நம்மளை பிக்ஸ் பண்ணி சொல்ல முடியாது. இங்க மத்தியானமா இருக்கு, இதே நேரம் நீங்க ஆஸ்திரேலியா பாத்தீங்கன்னா, நியூசிலாந்து பாத்தீங்கன்னா நைட் ஆயிடுச்சு. இதே அமெரிக்கா பாத்தீங்கன்னா தூங்கிட்டே இருக்கிறாங்க அவங்க. இஸ்ரேல்ல பாத்தீங்கன்னா நம்மளோட கிட்டத்தட்ட 4:30 மணி பின்னுக்கு இப்பதான் 8 ஆயிருக்கும். அப்ப இது ராபோஜனம் நம்ம இங்க சாப்பிட்டா அங்க நைட் ஆகுது. அப்ப இப்படி சொல்லாம இல்ல. ராபோஜனம் அவர் சொன்னது எங்க? எருசலேம்ல சொன்னார். இந்தியால சொன்னாரா? அப்ப எருசலேம்ல எப்ப ராவ்? அப்பதான் நீ சாப்பிடணும்னு சொல்லாம இல்ல. அப்படி எல்லாம் பார்த்தா இது எப்படிதான் சாப்பிடுறது? சாப்பிடவே. ஏன்னா இஸ்ரேல்ல 4 மணி நேரம் பேக்ல இருக்கு நம்ம விட. அங்க ராபோஜனம் நம்ம நைட் 10 o'clock ஆயிடும். இதுலலாம் அர்த்தம் இல்லாத வாதங்கள், தனக்குள் ஜனங்களை சேர்க்கக்கூடிய வாதங்களை தவிர இதெல்லாம் ஆவிக்குரிய விஷயங்கள். ராபோஜனத்தில் பங்கு பெற வேண்டும் என்றுதான் வேதம் சொல்லுகிறதே தவிர அந்த டைம் அதில் இல்லை. புரியுதுங்களா? அதுக்கு சில சட்டங்கள் வைத்திருக்கு. இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஞானஸ்நானம் பெற வேண்டும், அவர்கள் தான் இதில் பங்கு பெற வேண்டும். ஐயோ, சில சபைகளை போனீங்கன்னா, முக்கியமா இந்த சீப்பன் சார்ஜ்ல நீங்க போனீங்கன்னா பட்டு சாரி கட்டி போனீங்கன்னா ராபோஜனம் கொடுக்க மாட்டாங்க. இன்னைக்கும் அட் பிரசன்ட் கலர் ட்ரெஸ்ல போனீங்கன்னா ராபோஜனம் கொடுக்க மாட்டாங்க. லிப்ஸ்டிக் போட்ட ராபோஜனம் கொடுக்க மாட்டாங்க. ஐடெக்ஸ் போட்ட ராபோஜனம் கொடுக்க மாட்டாங்க. கலர் ட்ரெஸ் போட்ட கொடுக்க மாட்டாங்க. நெய் பாலிஷ் போட்ட கொடுக்க மாட்டாங்க. ஒயிட் அண்ட் ஒயிட்ல போட்டாதான் ராபோஜனத்தை கொடுப்பார்கள் அட் பிரசன்ட். இது வேதத்தில் இல்லாத உபதேசம்.
தங்களை பரிசுத்தர்கள் என்று தங்களை மிஞ்சி காண்பிக்கிறது. அதுவும் வேதம் எதிர்க்கு. இது ஒண்ணு நீ கூட்டாதேன்னு சொல்லியிருக்கு. இயேசு கிறிஸ்து ராபோஜனத்தினுடைய அந்த இன்ஸ்டிடியூஷனல் அந்த பொறுப்பு கொடுத்த காரணமே நமக்குள் அவர் பெருக வேண்டும், நாம் சிறுக வேண்டும், நாம் ஆவியினுடைய பலத்தில் வளர வேண்டும் என்ற சிந்தனையில் தான் அது சட்டமாக வைத்தார். இதை நீ நினைவு கூற வேண்டும். சும்மா இயேசு கிறிஸ்து சிலுவையில் சத்தார் நினைவு கூறுறது அல்ல, எனக்காக சிலுவையில் அவர் எதெல்லாம் செய்து முடித்தார் என்ற சிந்தனை நமக்குள் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்ற நோக்கத்துக்கு தான் நீங்கள் ஒருமித்து கூடும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொன்னார். வேற இன்னும் செய்யும் சொல்லல, என்ன நினைவு கூறும்படி இதை செய்ய என்று சொல்றது காரணமே அந்த விஷயத்துக்கு தான். எந்த விஷயம் முக்கியமா அவர் வந்த நோக்கம் என்ன? அவரிடத்தில் நம்மை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற நோக்கம் வந்ததே. அதனால கடைசி நாட்கள் நம்ம எழுப்ப வேண்டும். ஒரு வேளை நித்திரை பண்ணிட்டு இருக்குமானால், உயிரோடு இருக்குமானால் எக்காலம் துணிக்கும் நீங்கள் மறுரூபம் ஆவீர்கள். நம் வாழ்க்கையில் இது நிறைவேற வேண்டும் என்ற நோக்கத்துக்காக தான் இதை நீங்கள் நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். வேற எந்த விஷயத்துக்குமாகவும் அல்ல. இன்னொரு விஷயம் இந்த ராபோஜனத்தில் இருக்கிறது. நாம் இது போஜனம் பண்ணும் பொழுது மாம்சமாக போஜனம் பண்ணவில்லை. நாம் இது போஜனம் பண்ணுகிறது ரொட்டியாகத்தான் போஜனம் பண்ணுகிறோம். மாம்சமாக இது போஜனம் பண்ணுவதில்லை. ஆனால் நாம் அதை நம்பும் பொழுது, நான் புசிக்கிறது இயேசு கிறிஸ்து சரீரம் என்ற விசுவாசம் அதை புசிக்கும் பொழுது அந்த ரொட்டியானது, இந்த பிரெட் ஆனது, இந்த நம்முடைய ஆவிக்குரிய சரீரத்தில் அந்த சரீரம், இயேசு கிறிஸ்துவோட சரீரம் என்ன கிரியை செய்ய முடியுமோ அந்த கிரியை அதுதான் ரகசியமான விஷயம். அது நமக்கு புரியாத ஒரு விஷயம். அது தேவன் செய்கின்ற விஷயம். அதுதான் அது நடக்குது தவிர நாம் புசிக்கிறது அவருடைய ரத்தமோ அவருடைய சரீரமோ அல்ல. நாம் குடிக்கிறது திராட்சை ரசம் தான். அதை இயேசு கிறிஸ்து ரத்தம் என்று நம்பி நாம் குடிக்கும் பொழுது நம்முடைய ஆவிக்குரிய சரீரத்துக்கு வேண்டிய ரத்தமாக அது மாறுகிறது. நம்முடைய பாவத்தை அது கழுகுகிறது, நம்மளை சுத்தம் செய்கிறது, நம்மை பலப்படுத்துகிறது. நாம் குடிக்கிறது திராட்சை ரசம் தான். இயேசு கிறிஸ்து திட்டமா சொன்னார், நீங்கள் இந்த ரொட்டியை வாங்கி புசியுங்கள். அப்ப புசிக்கிறது என்னது? ரொட்டி. இது என்னுடைய சரீரம். உங்களுக்காக குடிக்கப்பட என்னுடைய சரீரத்தினை ஒருபடி செய்கிறார். நீங்கள் அந்த திராட்சை ரசத்தை பானம் பண்ணும் பொழுதெல்லாம், அப்ப பானம் பண்ணுகிறது என்னது? திராட்சை ரசம். அது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் செயல்படும் எப்போ? நீ அதை நம்பும் பொழுது. அதனாலதான் 1 Corinthians 30:31 சொல்லப்பட்டிருக்கிறது 11ஆம் அதிகாரத்துல, நீ இதை பானம் பண்ணும் பொழுதும் இதை புசிக்கும் பொழுதும் என்னத்தை செய்கிறார் என்று நிதானித்துக்கொள். அங்க சொல்லிருக்கலாம்ல, நீ புசிக்கிற இயேசுக்கு சரீரம் தான் சொல்லிருக்கலாமா இல்லையா? அங்க சொல்லவில்லை. இது தவறான இன்னொரு போதகம். கேத்தலிக் மெயின்லைன் சர்ச்சஸ் எல்லாம், சிஎஸ்ஐ, மத்தோமா, யாக்கோபைட், வெஸ்லி, மெத்தோடிஸ்ட் எல்லாரும் என்ன சொல்றாங்க? இது அவருடைய சொல்றாங்க, சரீரம் தான் சொல்றாங்க. வித்தியாசம், அவங்க வெளி கொடுக்கல. கேத்தலிக் தான் வெளி கொடுக்குறாங்க, ஆனால் யாக்கோபைட் வெளி கொடுக்குறாங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். வெளி கொடுக்க வேண்டாது வேற விஷயம். நம்ம இந்த விஷயத்துல நிற்போம். இப்ப ராபோஜனம் என்பது தேவன் நமக்கு எதற்காக வைத்திருக்கிறார்? நம்மை மறுரூபப்படுத்தி அவரை போல நம்ம மாற்றும்படி அவர் அந்த விஷயத்தை நமக்குள் வைத்திருக்கிறார். அதுக்கு ஒரே ஒரு வசனத்தை நீங்க படித்து பாருங்க, இப்ப உங்களுக்கு அது புரியும். 1 Corinthians 11ஆம் அதிகாரம் 27 to 31 வரைக்கும். 1 Corinthians 11ஆம் அதிகாரம் 27 to 31 வரைக்கும். இப்படி இருக்க, எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றம் உள்ளவனாயிருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து, நல்லா பாருங்க, அந்த சொல்லப்படுகிற வார்த்தையெல்லாம் அப்பந்தான். நல்லா பாருங்க, அது எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்து இந்த அப்பத்தில் புசித்து. என்ன ரெஃபரன்ஸ் வேணும்? ஒருவேளை நம்ம புசிக்கிறது இயேசு கிறிஸ்துவோட சரீரமாக இருந்தால் அங்கு என்ன எழுதியிருக்க வேண்டும்?
எந்த மனுஷனும் தன்னை தானே சோதித்து இந்த இயேசுனுடைய சரீரத்தை புசிக்கும் பொழுது நாங்கள் சொல்லியிருக்க வேண்டும். நாங்கள் சொல்லியிருக்கிறது, இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தை பானம் பண்ண கடவன், ஏனென்றால் அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததனால் தனக்கு ஆக்கின தீர்ப்பு வரும்படி போஜன பானம் பண்ணுகிறான். அப்படி புசிக்கிறது அப்பந்தான், நீ நம்ப வேண்டும் அது கர்த்தருடைய சரீரம். அங்கதான் விஷயம். ஏதோ கொடுக்குறாங்க நீ தின்னாத, நீ சோதித்தர. புரியுதுங்களா? ஏதோ கொடுக்குறாங்க வாரி தின்றது அல்ல, பசங்களுக்கு ஊட்டுறது அல்ல, வந்த கெஸ்டுக்கு கொடுக்கறது அல்ல. இது என்னத்து செய்கிற என்று சோதித்துப்பார், நிதானித்துப்பார். அப்பொழுது உன் வாழ்க்கையில் விஷயங்கள் நடக்கும். இல்லைன்னா நடக்கும். இதன் நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களும் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் செய்யப்படும். அதான் நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நிதானித்து பார்க்க வேண்டும். நான் புசிக்கிறது ரொட்டி தான், ஆனா இதுதான் நிதானித்துப்பார். ஏதோ முன்னாடி வரதெல்லாம் கை போட்டு தின்றது, ஏதோ கிரேப் ஜூஸ் கொடுக்குறாங்கன்னு வாங்கி குடிக்கிறது அல்ல, நிதானித்துப்பார். அப்படி குடிக்கிறது திராட்சை ரசம் தான், புசிக்கிறது அப்பந்தான். அங்க விட சொல்லியிருக்கு, நிதானித்துப்பார். உன் விசுவாசத்தை அதில் வைக்க வேண்டும். என்னன்னு இது அவருடைய. அப்பொழுது இந்த ரொட்டி இந்த அப்பம் உன் ஆவிக்குரிய சரீரத்துக்குள் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து, உனக்குள் எனக்கு பலவீனங்கள் குறைவு உண்டோ அதை நிறைவாக்கி பலப்படுத்தி உன்னுடைய பாவத்தை சுத்திகரித்து உன்னை முன்னுக்கு கொண்டு போகும்படி ஆயத்தம் பண்ணிக்கொண்டே இருக்கும். அதுதான் ரகசியமாக. அது நமக்கு புரியாத ஒரு விஷயம். எல்லாம் நம்ம ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம். சாப்பிட்ற சாப்பாட்டுல இருந்து எல்லாம் எப்படிலாம் டைஜஷன் ஆகுதுன்னு சொல்லலாம். இது எப்படா கிரியை செய்யறதுன்னு எந்த மிஷினாலையும் கண்டுபிடிக்க. இது நம்முடைய ஆவிக்குரிய விஷயம். அது தேவனுக்கு ஒருவனுக்கே அதுதான் ரகசியம். இதை சொல்லாமல் இதை கடிக்காத, கடிச்சா ரத்தம் வரும், இப்படி எல்லாம் சொல்லி ஜனத்தை வஞ்சிக்கிறார். நாம் விசுவாசிக்க வேண்டியது என்ன? அவர் தேவனுடைய குமாரன் என்று. நாம் அறிக்கையிட வேண்டியது என்ன? அவர் தேவனுடைய குமாரன் என்று. அதுதான் அந்த ஒண்ணு யோவான புஸ்தகம் 4வது அதிகாரம் 15வது வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று எவன் ஏற்றுக்கொள்கிறானோ அறிக்கையிடுகிறானோ அவனிடத்தில் தேவன் வாசமாயிருக்கிறார். குமாரன் எவன் அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனில் தேவன் நிலைத்திருக்கிறார், அவனும் தேவனில் நிலைத்திருக்கிறார். அப்ப அறிக்கை பண்ண வேண்டிய விஷயம் அங்க வந்துடுச்சு. அது 5:5 1 யோவான் 5:5 இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனை அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? அப்ப விசுவாசிக்க வேண்டியதும் இயேசு தேவனுடைய குமாரன் என்று, அறிக்கையிட வேண்டியதும் தேவனுடைய குமாரன் என்று. அப்ப அறிக்கையிடுவதுதான் விசுவாசிக்க வேண்டும், விசுவாசிக்க வேண்டும், அறிக்கையிட வேண்டும். அப்ப குமாரன் என்றால் அந்த குமாரனுக்கு ஒரு பெயர் இருக்க வேண்டும். அந்த பெயர் தான் என்னது? அவரை தேவன் கிறிஸ்துவாக உயர்த்தினார்னு வேதம் சொல்லுகிறது. அப்ப அவரை கூப்பிடும்போது எப்படி கூப்பிடணும்? இயேசு கிறிஸ்துவேன்னு கூப்பிடணும். ஆனா கிறிஸ்துவாக்குனது யாரு? பிதா, நாம இல்ல. அப்ப இயேசுன்னு கூப்பிடாமல் இயேசு கிறிஸ்துவ கூட கூப்பிடலாம். ஒருபொழுது அவர் தகப்பனாக மாற. அதனால்தான் 2 யோவான் 7வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, மாம்சத்தில் வந்த கிறிஸ்துவை அறிக்கையிடாத அநேக கள்ள போதகர்கள் உலகத்தை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார். திட்டமா சொல்லிருக்கு 2 யோவான் 7. மாம்சத்தில் வந்த கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாதேன்னு தான் இருக்கு. அப்ப ஏன் இவர்கள் யார்? சைத்தான்கள் அல்ல. 10ஆம் அதிகாரத்தில் 30 வசனத்தில் நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்றார். இது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இயேசு என்றால் சாதாரண ஒரு వ్యక్తి, அவர் சாதாரண மனுஷன் அல்ல. மனுஷனாக பூமியில் வாழ்ந்தார், உண்மைதான். ஆனால் அவர்தான் தெய்வம், நித்திய பிதா, இந்த உலகத்தை சிருஷ்டித்தார் அவர்தான் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் உதாரணமாக சொன்னேன். ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு ஆசிரியர் இருப்பார், ஒரு டீச்சர் இருப்பாங்க. அவங்க பிள்ளைகளை ஒருவேளை அவங்க கிளாஸ்லயே படிக்கலாம்.
அவங்களுக்கு இவங்க யார் ஆயிட்டாங்க? அம்மா தான் இருக்காங்க. அந்த உறவுல எந்த சந்தேகமும் இல்லை, அம்மா தான். ஆனாலும் பள்ளிக்கூடத்தில் இருக்கின்ற நேரம் வரைக்கும் அவங்க அம்மா எனக்கு புரியல, அவங்க கொஞ்சம் சொல்லிக் கொடுமா கேட்க முடியுமா? முடியாது. டீச்சர் தான் கூப்பிட்டாகணும், ஆசிரியர் இல்லையா, இல்ல மிஸ் தான் கூப்பிட்டாகணும். அதுக்கு வீட்டுல போய் மிஸ் சாப்பாடு போடும் மிஸ் சொல்ல முடியுமா? அதே ஆளுங்க தான், வித்தியாசமே இல்லை. ஆனா வீட்டுல போடுற அம்மா பசிக்குதம்மான்னு சொல்லுவாங்க. அப்ப பாருங்க, நமக்கு இருக்கிற பொறுப்பு, நம்முடைய சூழ்நிலை, நம்முடைய இருக்கின்ற இடம், அதன்படி பெயர் என்ன ஆகுது? அதிகாரம் சேஞ்ச் ஆகிக்கொண்டே மாறிக்கொண்டே இருப்பேன். அதே போலதான் பரலோகத்தில் இருக்கின்ற நித்திய பிதாவாகிய தேவன் பூமியில் வந்தார். இப்போ சேஞ்ச் ஆயிடுச்சு. அவர் நம்ம பார்க்கலாம். பிதா என்ற பெயர் போய் இயேசுவேன் ஆயிடுச்சு. அவர் கிறிஸ்துவ ஆகிட்டார், அவர் தான் இயேசு கிறிஸ்துவன் ஆயிடுச்சு. அப்படிதான் கூப்பிடணுமே தவிர ஏசு அப்பான்றது அப்பானா மறுபடியும் அங்க போயிடுச்சு. அதனாலதான் 2 யோவான் 7 இருக்கு, மாம்சத்தில் வந்த கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத அநேக கள்ள போதகர்கள் இருக்கிறார்கள். ஏன்? மாம்சத்தில் இயேசு கிறிஸ்து வராத இயேசுவை. அப்போ இயேசு கிறிஸ்து மாம்சத்துல வரலன்னா யாரா இருந்தாரு? பிதாவாக தான் இருந்தாரு. அந்த இயேசுவை அறிக்கை எடுக்கிறாங்க. அது எப்படி? இயேசுதான் பிதா, ஏசப்பான்னு பாட்டு எழுதுறாங்க, ஏசப்பான்னு ஜெபிக்கிறாங்க, ஏசப்பான்னு கண்ணீர் விடுறாங்க. பிரயோஜனம் என்ன? அங்க இருக்கு கள்ள போதகர்கள். நீ என்னதான் அப்புறம் கண்ணீர் விட்டாலும் அங்க கிரியை செய்கிறது இயேசு அல்ல, அங்க கிரியை செய்கிறது சாத்தான் தான். பேர் சொல்லுவான் இயேசு இயேசு இயேசு, கிரியை செய்கிறது வேற. நம்ம பார்த்து அப்படியே மனம் உடையிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் அவனும் செய்வான். அந்த வேலை ஆகாயத்தில் இருந்து அவன் அக்கினியே கொண்டு வருவான். திருடமாயிருங்கள், வேத வசனத்தை பாருங்க. நான் அங்கு இல்லை, நான் கிழக்கிலிருந்து மேற்குக்கு எப்படி மின்னல் உதிக்கிறதோ அப்படி நான் வருவேன்னு சொல்லியிருக்காரு. அப்ப சாதா என்னென்னமோ பண்ணுவான், ஆகாயத்திலிருந்து நெருப்பே கொண்டு வரேன். ஜனங்களுக்கு அது போதுமே, ஒருத்தர் செய்யட்டும். இன்னைக்கு உடனே அவ்வளவுதான் கடவுள் ஆக்கிடுவாங்க. அப்படிதான் போன வாரம் வீட்டுல நான் இங்க இருக்கும்போது ஒருத்தர் வந்திருந்தேன். பாலாசிர் லாரின்றைய மினிஸ்ட்ரி இப்படி கேள்வி காட்டினா, இன்டர்நெட்ல காட்டுறா, அவர் நம்ம ஆனா இப்படி எல்லாம் இருக்கா. அப்ப சொல்றாங்களாம், அவர் சொல்ற ஜனங்க அவர்கிட்ட சொல்றாங்களாம், ஒரு காலத்துல ஒரு வல்லமே தேவன் பயன்படுத்தினாரு, அப்புறம் அவரு விழுந்துட்டாரு. அப்ப நான் சொன்ன, வல்லமையா பயன்படுத்தப்பட்டவன் பரிசுத்தாவியினார் ஒரு பொழுதும் அவன் விழமாட்டான். ஒருவேளை உலக வாழ்க்கையில் விழலாம், கள்ளத்தனத்திலேயோ காசு விஷயத்திலேயோ பெண் விஷயத்துல விழுந்துடலாம், பாபத்தில் அவன் சிக்கலாம். ஆனால் அவனால் எழுந்திருக்க முடியும். ஆவிக்குரிய விஷயத்தில் ஒரு விழுந்தால் அவன் எழுந்திருக்கவே முடியாது. அப்ப ஒருவனை தேவன் வல்லமையா பயன்படுத்தினார் என்றால் எப்படி பயன்படுத்த முடியும்? ஆவியினுடைய பலத்தினால் தான் பயன்படுத்த முடியும். அப்படி இருக்கிற ஒருவனும் ஆவியில விழமாட்டான். மற்ற விஷயத்துல ஒருவேளை விழலாம், ஏன்னா மனுஷனா இருக்கிறாங்க, விழுந்துடலாம். ஆவியுடைய விஷயத்துல போதகங்களில் விழவே மாட்டான். அப்போ ஆவிக்குரிய விஷயத்துல விழுந்தான்னு சொன்னா, அப்ப இத்தனை நாளும் அவன் செய்த மினிஸ்ட்ரியும் அந்த ஆவியினால் அல்ல, வேற ஆவியினால. அதனாலதான் கடைசியில் சொன்னா அதான் இயேசு கிறிஸ்து. அப்ப இத்தனை நாள் அவனுக்குள்ள இருந்து கிரியை செஞ்சது யாரு? வெளியில வந்துடுச்சு. வெளிப்படுத்தாத ரகசியங்கள் இல்லைன்னு இயேசு கிறிஸ்து சொன்னார். வெளிப்பட்டாயிடுச்சு. கடலுக்கு நெருப்பு வச்சு நான் தான் கிறிஸ்துன்ட்ட, இதோ வரேன், ஆகாயத்துல வந்து எனக்கு தேர் வரும், என்னை கூட்டிட்டு போவோம், உங்களையும் கூட்டிட்டு போறேன்ட்டார் அவர். ஜனங்க காத்துட்டு இருந்தாங்க. பாலாசர்ல 1972 மே 20 ரதமும் வரல, ஜனங்க போவோம் இல்லை, சொத்து அவன் தான் அடிச்சிட்டான். இன்னைக்கு 300-500 ஏக்கர்ல அந்த ஊழியம் நடந்துட்டு இருக்கு. என்ன ஊழியம்? கீதையும் சொல்றாங்க, ராமாயணமும் சொல்லுவாங்க, குரானும் சொல்லுவாங்க, பைபிளும் சொல்லுவாங்க. எம்மதம் சம்மதம், ஒன் ட்ரைப் ஒன் காட் என்ற மினிஸ்ட்ரி இருக்கு. என்ன பிரயோஜனம்? அப்போ நடத்துற ஊழியம் எல்லாம் எப்படி? இந்த மிராக்கள் எங்க போயிடுச்சு? அப்ப செய்ததெல்லாம் யார்? அவன் தான் செஞ்சான். ஜனங்க நம்புறாங்க. பெயருக்கு இயேசு கிறிஸ்துவ பயன்படுத்துறாங்க, அந்த லேபர் பயன்படுத்துறாங்க. சைனா மொபைல் வந்திருக்கும், நீங்க ஒரு பார்த்துருக்கலாம். நோக்கியா மொபைல், நோக்கியா எண்ணோக்கியா ஒய்யன்னு போட்டிருப்பான், ஐக்கு பதிலா ஒய்ய போட்டிருப்பான். இல்ல நோக்கையும் ஆக்கியிருப்பான், ஏ இந்த பக்கம் ஐ அந்த பக்கம் ஆக்கிருப்பான். பார்த்தா நோக்கியா மாதிரியே இருக்கும், கவனிச்சாதான் தெரியும். ஐ இருக்காது, ஏ இங்க இருக்கும், இல்லை ஒய் அங்க இருக்கும், ஏதாவது பண்ணியிருப்பான். டிசைன் எல்லாம் சேம், அதே தான். உபதேசத்தை பார்த்தா எல்லாம் கரெக்டா இருக்கும், நோண்டி பார்த்தா எங்கேயாவது அங்கங்க வள்ளி புள்ளி போட்டுருப்பான், அர்த்தமே மாறி. நல்லா போட்டுதான்.
இயேசுவை நாம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொள்ளாவிட்டால் நம்ம ஏமாந்துருவோம். அனைவரும் சொல்லுவாங்க, இதெல்லாம் எதுக்கு பிரதர், யாருக்கு தலையில இதெல்லாம் ஏறும், இதெல்லாம் சொல்றீங்க, வந்தோமா போனோமா இயேசுவை நம்பினோமா கொஞ்சம் வார்த்தைக்கு சொன்னோமா ஜனங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சதா போயிட்டாங்களா, அடுத்த வாரம் வந்தாங்களா, அதை விட்டு போயிட்டு போட்டு போட்டு சொல்லி என்ன பிரயோஜனம்? அப்படி போட்டாதான் பிரயோஜனம் உண்டு. இயேசுவை புரிகின்ற விதத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இல்லைன்னா அற்புதம் அவனும் செய்வான், அப்படியே இழுத்துருவான், நம்ம புரியவே புரிஞ்சுக்க மாட்டோம், அப்படியே இழுத்துருவோம். நம்ம நினைப்பு நம்ம நல்லபடியே போறோம் இல்லை, அவரை புரிந்து கொள்ள வேண்டிய விதத்தில் நம்ம அவரை புரிந்து கொள்ள வேண்டும். உதாரணமா ஒரு வசனத்தை, கொலோசியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள் படிங்க. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 2-3 வசனம். அவர்களுடைய இருதயங்கள் தேற்றப்பட்டு பாருங்க. அவங்க இருதயம் என்ன பண்ணணுமா? வயனத்தை வாசிக்கும் பொழுது, விஷயத்தை புரிந்து கொள்ளும் போது நம்ம இருதயத்தை தேற்றப்பட வேண்டும், கம்ஃபர்ட் ஆகணும். நம்ம அந்த விஷயத்தை கேட்கும் போது, ஜெபிக்கும் பொழுது அல்ல, ஜெபிக்கும் பொழுதும் மெசேஜ் எல்லாரும் இருதயம் கம்ஃபர்ட் ஆகும். எப்படி தெரியுமா? சகோதரியே சகோதரனே பயப்படாது, ஆண்டவர் சொல்லுகிறாரு கேட்கல, அப்படியே அவன் உருகிறான். அங்க போனா அதே விஷயம் மறுபடியும் தலைமையில வந்து நிற்கிறது. ஆனால் வசனத்தை கேட்டு நீ பூரிப்புக்குள் வரும் பொழுது, நீ தேற்றப்படும் பொழுது என்ன உண்டாகுது? தேற்றப்பட்டு அவர்கள் அன்பினால் இணைக்கப்படுகிறார்கள். ஒரு பக்கம் கிறிஸ்துவ இணைக்கப்படுகிறார், அந்த இணைப்பில் போறாங்க, ஜனங்களோட இணைக்கப்படுகிறார்கள். அவர்கள் பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தை அறிந்து கொள்ளுகிற உணர்வின் பூரண நிச்சயத்தை எல்லா ஐஸ்வர்யத்திற்கும் எங்க வைத்திருக்கிறார்? கிறிஸ்துவையும் அவர் அனுப்பின தேவனையும் அந்த மர்மத்தை, அந்த ரகசியத்தை நீ அறிந்து கொள்ள எந்த அளவுக்கு நீ ஆழமா போறியோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில் என்ன உண்டாகுதான்? எல்லா ஐஸ்வர்யத்தையும் உரியவர்களாக வேண்டும் என்று இப்படி விரும்புகிறேன். அவருக்குள் எப்படி கிடைக்கிறது? அவருக்குள் என்ன இருக்கு? ஞானம், அறிவு என்றவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்குது. அப்ப இந்த வாழ்க்கையில ஐஸ்வர்யம் வேணும், வாழ்க்கையில சமாதானம் வேணும், வாழ்க்கையில சந்தோஷம், நிம்மதி எல்லாம் வேணும் அப்படின்னா முதல்ல இயேசுவையும் அவர் அனுப்பின தேவனையும் அறிகின்ற அறிவுக்குள் நாம் பெருக வேண்டும். அப்பொழுதுதான் இதெல்லாம் கிடைக்குது. ஏன் கிடைக்குது? அவருக்குள் ஞானமும் இருக்கான், அவருக்குள் அறிவும் இருக்கான். அதுதான் பொக்கிஷம். அவர் பொக்கிஷத்தோட கீ எங்க வைத்திருக்காரு? கிறிஸ்துவனுடைய ஞானத்திலையும் அறிவிலையும் வச்சிருக்காரு. அப்பதான் நம்முடைய வாழ்க்கை, ஒவ்வொரு குடும்பத்தினுடைய வாழ்க்கை, ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்று நமக்கு புரியுது. அப்படி வாழுகிறோம். அவனுடைய வாழ்க்கையை தேவையுள்ளது அவனுக்கு தேவன் கட்டளையிட்டு இருக்கிறார். இப்பவும் கட்டளையிட்டு இருக்கிறார். இப்போ கட்டளையிடலாம் இல்லை, ஆனா கிடைக்காம இருக்கு. விஷயம் என்ன? எப்படி செய்யணும், எங்க போய் தேடணும்ன்றது தெரியாம இருக்கு. ஏன்? ஞானம் இல்லை, அறிவு. உலகப்பரவமான கில்லாடி கிங்கா இருப்பான், ஆனா ஆவிக்குரிய விஷயத்துல ஜீரோவா இருக்கும், ஒண்ணுமே தெரியாது. ஆனா வாழ்க்கையில மட்டும் சமாதானம் இருக்கும். அது எப்படி கிடைக்கும்? அப்போ இயேசுவையும் தேவனையும் பத்தி உள்ள அந்த மர்மமான விஷயத்துக்குள் நாம் பழுகி பெருக வேண்டுமா? அப்பொழுதுதான் அந்த பொக்கிஷத்தை நம்மால கிடைக்க முடியும். அப்ப நம்ம தான் அந்த ஐஸ்வர்யவான்கள், வேற யாருமே அல்ல. அந்த ஞானத்துக்குள் நாம் வளர 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 நம்முடைய வாழ்க்கையினுடைய குறைவுகள் நம்ம விட்டு போயிட்டு. இன்னொரு வசனம் அதே கொலோசியர்ல 2ஆம் அதிகாரத்துல 9வது வசனம். ஒன்றே தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பின இயேசுவையும் அறிகின்ற அறிவே ஜீவன். பாத்தீங்களா? ஒண்ணு அவன் அறிகின்ற அறிவுலாம் இருக்கு, வாழ்க்கையில் ஐஸ்வர்யம் இருக்கு, சமாதானம் இருக்கு, சந்தோஷம் இருக்கு. இன்னொன்னு அதே நேரத்தில், இது உலக வாழ்க்கையில இன்னொரு விஷயம், அதே நேரத்தில் நித்திய ஜீவனும் அதுதான் இருக்கு. அதனாலதான் சொல்லுகிறது, இயேசுவை சொல்லி கொடுத்து 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 ஆழமாக ஜனங்களுக்கு போதிச்சு அந்த பரிபூரணத்துக்குள் கொண்டு வர வேண்டும். அப்படி தான மற்ற ஆവശ്யங்கள் எல்லாம் ஓடி அடிச்சுட்டு வரோம். ஐயோ என்னை விட்டு போவாதீங்கன்னு அது வரும் பின்னாடி. நாம அதுக்கு பின்னாடி போனா இது நம்ம விட்டு தூரம்.
அவர் சொன்ன ஆவியோட பிரகாரம் அவர் சொன்ன இந்த விஷயத்தில் நம்முடைய இதயத்தை நாம் திருப்பி இயேசுவை இன்னும் அதிகமாக நாம் புரிந்து கொள்ள தேவன் வழி தரப்பாராக. அது நிமித்தம் நாம் சந்தோஷம் இந்த பூமியில் வாழ முடிய நித்திய ஜீவன் நம்மால் பெற முடியும். நாங்களே மூடுவோம், நாம் ஜெபம் செய்வோம்.